சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்த திருச்செந்தூர் கோயில் 3 மகிமை கொண்ட அந்த அற்புதமான கோயில். ஒன்று கடல் பூமி, இன்னொன்று திருச்செந்தூர் கோயில். அதனுடைய பெருமைகள் அப்படின்னு சொன்னால், இந்த கோயிலுக்கு முதன்மையாக பேர் கபாலபுரம் அப்படிங்கிற அற்புதமான பெயர்கள் சூட்டப்படும். கோயிலுடைய தல புராணங்கள் அப்படின்னு ஒரு புராணம் இருக்கு. அந்த புராணத்தில் அந்த மலை மிகப்பெரிய பிரம்மாண்ட மலையாக இருக்கிறது. நக்கீரர் பெருமானும் திருமுருகாற்றுப்படையில் அதை சொல்லியிருக்கு. அந்த மலையில் அவ்வளவு மரங்கள் இருக்கு, அவ்வளவு விலங்குகள் அங்கே இருந்திருக்கு. அந்த உச்சிக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணோம்னா முருகப்பெருமான் தீட்சண்யமாக காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான மலை. பரமேஸ்வரர் ஆதிசங்கரருக்கு கனவுல தோன்றி சொல்றார், கோகர்நாத்தில் என்னுடைய மகனுடைய திருக்கோயிலில் நீ போய் பிரசாதம் வாங்க, அங்கே பன்னீரலை பிரசாதம் இருக்கு, உன்னுடைய நோய் நொடிகளை உடனே தீர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர் முருகப்பெருமான். திருப்பி பாட்டி உங்களுக்கு தான் லேசாக கண்ணு தெரியுது, சரி உங்களால் முடியல, காசு இல்லை, வேணா நான் வேணா கூப்பிட்டு போகிறேன் வாங்க, எங்கள் பாட்டி மாதிரியே இருக்கேன்னு சொன்னேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் தான் கூப்பிட்டு போனேலே, இந்த பாருங்கள் பிரசாதத்தை கூட நான் வாங்கிட்டு வந்தேன், அது எங்கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டேன்னு ஒன்று அந்த அர்ச்சகர் கண்டுருந்து தண்ணி வந்துடுது. ஆஹா, முருகப்பெருமான் தான் கூட்டிகிட்டு போனார், நான் கூட்டிகிட்டே போகல, உங்ககிட்ட கேட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டேன், திருப்பி வந்தோம் நான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் பாட்டி. கல்யாண விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்கார். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த விநாயகர் பெருமான். அதாவது கல்யாணம் வேண்டி வணங்கக்கூடியவா அந்த விநாயகரை வேண்டினா போதும், உடனே சட்டுன்னு அனுகிரகம் தரக்கூடிய. 6 படை வீடு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் முதல் படை வீடு திருச்செந்தூர். திருச்செந்தூர் பற்றி சொல்லுங்கள் சார். 6 படை வீடுகளில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், இந்த திருச்செந்தூருடைய பெருமைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு நாள் பத்தாது. ஏன்னா அவ்வளவு பெருமைகள் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகப்பெருமான்கிட்ட இருக்குது, செந்திலாண்டவர்கிட்ட இருக்குது. அவர் சொல்லும்போது சொல்லியிருந்தார், அங்கேருந்து ஒரு அர்ச்சகர் விபூதி பிரசாதத்தை கொடுத்தார், கேட்டால் ஜெயந்திநாதர் அப்படின்னு சொன்னார், எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுது அப்படின்னார். முந்தா நேற்று அர்ச்சகர் கூப்பிட்டு சொல்லும்போது சொல்கிறார், அண்ணா கோயில் கூட்டம் தாளலை அப்படிங்கிறார். பக்தர்களுக்கு முழுக்க அனுகிரகத்தை தந்து கொண்டே இருக்கார் முருகர். என்னென்ன வேண்டாங்களோ அந்த வேண்டும் வரத்தை பூரா அள்ளி அள்ளி தரக்கூடிய முருகப்பெருமானாக இருக்கார். நான் ஒரு சமயம் முருகப்பெருமான்கிட்ட போகிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன். அப்படி அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரேன். ஒரு முக்கியமான பிரச்சனை, அந்த முக்கியமான பிரச்சனை அவங்கக்கிட்ட நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு பேசணுமே முதல் வார்த்தை, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவங்க பேரும் சொல்ல முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்தோடனே நம்ம மன்னிப்பு கேட்டுவிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு நான் வெளியில் வரேன். சரி ஃபோன் எடுக்கலாம், ஏன்னா உள்ள டவர் கிடைக்காது, ஃபோன் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபோன் எடுக்கிறேன். அங்கேருந்து கால் எடுத்து ஃபஸ்ட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லலான்னு ஃபோன் எடுத்தால் காதில் எடுத்து வைக்கிற மன்னிச்சிருங்கன்னு அந்த சைட்லேருந்து வருது. என்னப்பா நம்ம தான் நினச்சிட்டு இருந்தோம். உடனே இல்லை, நேற்றைய தினம் இப்படி நடந்தது, அதனால் எனக்கு கோபம் வந்துடுது, உங்களை பற்றி லேசாக என்னது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சேன். நைட்டு முருகர் கண்ணை குத்துற மாதிரியே எனக்கு ஒரு கனவு கண்டேன். இந்த சாமி சின்ன குழந்தைகள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாமி கண்ணை குத்திடுவேன், அதை மாதிரி அதே மாதிரி நான் கனவு கண்டேன். இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். இன்னும் எனக்கு பக்குன்னு போச்சு. என்னடா இது, நம்ம கோயிலில் இருக்கோன்னு சொன்னால் இதே தான் தப்பாக நினச்சிப்பாரோ. இல்லை, நான் கோயிலில் தான் இருக்கேன்னு சொன்னேன். திருப்பி அவரும் அங்கேருந்து கிளம்பி அற்புதமாக முருகரை தரிசனம் பண்ணார். இந்த மாதிரி லைஃப்பில் எது நம்ம மைனஸாக நினைக்கிறோமோ அத்தனையும் ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி யார்கிட்ட இருக்குன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான்கிட்ட இருக்குது. இன்றைக்கி திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருக்கோயிலை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த திருச்செந்தூர் கோயில் பார்த்திங்கன்னா 3 மகிமை கொண்ட அந்த அற்புதமான கோயில். ஒன்று கடல், இன்னொன்று பூமி, இன்னொன்று மலை. இந்த 3ம் சேர்ந்த அற்புதமான கோயில் எது அப்படின்னா திருச்செந்தூர் கோயில் தான். திருச்செந்தூர் கோயிலில் நம்ம முதல்ல இறங்கி போய் சாமியை கும்பிடுவோம், திருப்பி வரும்போது ஏறுவோம். மற்ற கோயிலில் ஏறி வரும்போது இறங்குவோம்,
ஆனால் திருச்செந்தூரில் போய் இறங்கி சாமி கும்பிடுவோம், திருப்பி வரும்போது ஏறி நம்ம வந்து வருவோம். நம்ம வாழ்க்கையினுடைய ஏற்றத்தை காண்பிக்கக்கூடிய அற்புதமான சக்தி திருச்செந்தூர் முருகர் கோயிலில் இருக்குது. இந்த திருச்செந்தூர் கோயில் அதனுடைய பெருமைகள் அப்படின்னு சொன்னால், இந்த கோயிலுக்கு முதன்மையாக பேர் வந்து கபாலபுரம் அப்படிங்கிற அற்புதமான பெயர்கள் வந்து சூட்டப்பட்டிருக்கு. இது வந்து படை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக படை வீடுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போருக்கு போகும்போது படையோடு போவாங்க. அந்த படை அமைந்திருக்கக்கூடிய ஒரு வீடாக அந்த படை வீடு அமையுது. சூரபத்மனை வதம் செய்வதற்கு ஒரு வீடாக அமைத்த இடம் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், செந்திலாண்டவர் திருக்கோயில். இந்த கோயிலில் பார்த்துட்டேன்னா எல்லா கோயில்லையும் முருகப்பெருமானுக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த உற்சவமூர்த்தி உற்சவ காலத்தில் மட்டும்தான் விசேஷமாக இருப்பார். ஆனால் திருச்செந்தூரில் ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா சுவாமிக்கும் ஒரு சிறப்புகள் உண்டு, எல்லா முருகனுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நீங்கள் காசிக்கு போனேல் அப்படின்னு சொன்னால், அங்கே சிவபெருமான் விஸ்வநாதரை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். சுற்றியில் இருக்கக்கூடிய நிறைய சிவலிங்கம், ஒவ்வொரு வீடுகள்லையும் எடுக்கும்போது சிவலிங்கம் இருந்து தான், அத்தனை சிவலிங்கம் அங்கே இருந்திருக்கு. ஆனால் பிரமாதம், மகத்துவம், முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால் அது விஸ்வநாதருக்கு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். இங்கே சுப்பிரமணியர், எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியருக்கு சிறப்பு உண்டு. மூலஸ்தானம் செந்திலாண்டவர். இந்த செந்திலாண்டவருக்கு அப்புறம் பார்த்துட்டேன்னா ஜெயந்திநாதர்னு சொல்லுவாள் அங்கே இருக்கக்கூடிய உற்சவ சுவாமிக்கு. கந்த சஷ்டியில் வரும் சண்முக நீயும். சண்முகர் அங்கே ரொம்ப விசேஷமானவர். கோயிலை சுற்றி வரும்போது சத்ரு சம்ஹார மூர்த்தி இருப்பார். அந்த முருகருக்கும் அங்கே சிறப்புகள் உண்டு. அதே மாதிரி குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு இப்படி வருவேல் மயில் வாகனன் சின்ன முருகராக இருப்பார், பாலமுருகனாக இருப்பார். ஆதிசங்கர பகவத் பாதால் அந்த பாலமுருகரை பற்றியும் பேசியிருக்கார். அப்படி அந்த முருகப்பெருமானே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா, ஏன் தூணில் இருக்கக்கூடிய முருகனுக்கும் சிறப்புகள் நிறைந்த கோயில் அப்படின்னா அது திருச்செந்தூர் கோயில் தான். அப்போ அந்த படை வீடு, தளபதி வந்து படையோடு போய் இருந்து ஒரு போருக்கு போகக்கூடிய இடம் மாதிரி முருகப்பெருமான் தன் படைகளை கூட்டி கொண்டு போய் அந்த இடத்துல சூரனை வதம் பண்ணக்கூடிய இடம் திருச்செந்தூர் திருக்கோயிலாக மாறியிருக்கு. மற்ற கோயில்களில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், மலை குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருச்செந்தூரில் மலை இருக்கா சார்? சந்தான மலைன்னு ஒன்று இருக்குது, அதை நான் பார்த்தேன். ஆனால் திருச்செந்தூரில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மலை இருக்கான்னா, அந்த காலத்தில் ரொம்ப அழகாக திருச்செந்தூருடைய மகாத்மியம், அதாவது இந்த கோயிலுடைய தல புராணங்கள் அப்படின்னு ஒரு புராணம் இருக்குது. அந்த புராணத்தில் அந்த மலை மிகப்பெரிய பிரம்மாண்ட மலையாக இருக்கிறது. நக்கீரர் பெருமானும் திருமுருகாற்றுப்படையில் அதை வந்து சொல்லியிருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமான மலை. அந்த மலையில் அவ்வளவு மரங்கள் இருக்குது, அவ்வளவு விலங்குகள் வந்து அங்கே இருந்திருக்கு. அந்த உச்சிக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணோம்னா முருகப்பெருமான் தீட்சண்யமாக காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான மலை சந்தான மலைன்னு. அது என்னன்னா, இந்த உப்பு காற்றாக இருக்கங்காட்டி மலையாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருக்கு. இப்போது நீங்கள் அந்த வள்ளி குகைக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அந்த மலையும் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த செடியும் நீங்கள் அழகாக பார்க்கலாம். அது வள்ளி குகையில் மட்டும் கிடையாது, கோயிலுக்குள்ளே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பெருமாளுடைய சந்நிதி இருக்குது. பெருமாள் யோக சயன கோலத்தில் அந்த மலை மீது கால் வைத்து கொண்டு தலை வைத்து கொண்டு இருக்கிறத நம்ம அந்த கோயிலில் நம்ம பார்ப்போம். பஞ்ச லிங்கம் அங்கே இருக்கிறத நம்ம பார்ப்போம். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய அற்புதமான தலம் அந்த திருத்தலம். சூரனை வதம் பண்ணதுக்கப்புறம் 5 லிங்கங்களை கொண்டு அங்கே பூஜை பண்ணுறார். அப்படி 5 லிங்கங்களை கொண்டு பஞ்சபூத ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஒரு மகிமை கொண்டும் அங்கே 5 லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணுறார். அப்படி பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணும்போது சூரியன், இந்திரன், நீங்கள் உள்ளக்குள்ளே போனேன்னா அந்த பஞ்சலிங்கத்துக்குள்ளேருந்து ஒரு மேலேருந்து ஒரு வெளிச்சம் வந்து உள்ளே வரதை நம்ம பார்க்க முடியும். நித்திய பெருமானமாக அந்த இடத்துல சூரியனும் இந்திரனும் வர்றதை நம்மளால் பார்க்க முடியாது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அந்த இடம் முழுக்க சொல்லியிருக்காங்க, அப்போல்லாம் பாம்பு நிறைஞ்சிருக்கும் சார் இந்த இடத்துல முழுக்க. இப்போல்லாம் கிடையாது. வயசானவர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, இப்போல்லாம் அந்த தரை போட்டுட்டாங்க, இன்னும் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் தான் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்படி நாகர் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாகவும் அங்கே முருகப்பெருமான் இருக்கார்.
ஒரு தடவை முருகன் வந்து பூஜை பண்ணுறார், அங்கே வந்து சாமி அப்படின்னு சொல்லும்போது அந்த சுவாமின்னு சொல்லும்போது முருகர் திரும்புகிறார் புஷ்பத்தோட. அந்த இடம் திருச்செந்தூர். பாருங்கள் எத்தனை விசேஷங்கள் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான்கிட்ட இருக்குது அப்படின்னு பாருங்களேன். அது மட்டும் இல்லாத அந்த கோயிலில் மற்ற கோயில்கள் ஒவ்வொரு கோயில்கள்லேயும் ஒரு சிறப்புகள் கொடுப்பாங்க. திருச்செந்தூரில் மட்டும் பன்னீர் இலை பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பன்னீர் இலை பிரசாதம்ங்கிறதுக்கு மகிமை என்ன அப்படின்னு பார்த்தா, அது பன்னீர் இலையானா பன்னீர் இலைன்னு சொல்லுவாங்க. அதில் 12 விதமான ஒரு நரம்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. ஆதிசங்கர பகவத்பாதால் ரொம்ப அழகாக அந்த இடத்துல போய் தன்னுடைய தீராத நோயை, அந்த இடத்துல தீராத நோய்க்காக அந்த பன்னீர் இலை பிரசாதம் சாப்பிட்டோன்னே அவருக்கு அந்த நோய் வந்து 3 நொடிகளில் வந்து தீரப்படுகிறது. அவ்வளவு சிறப்பான இடம். அந்த இடத்தை சொன்னது யாரு அப்படின்னு கேட்டால்னா, பரமேஸ்வரர் ஆதிசங்கரருக்கு கனவுல தோன்றி சொல்கிறார், கோகர்நாத்தில் என்னுடைய மகனுடைய திருக்கோயிலில் நீ போய் பிரசாதம் வாங்க, அங்கே பன்னீர் இலை பிரசாதம் இருக்குது, உன்னுடைய நோய் நொடிகளை உடனே தீர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர் முருகப்பெருமான்னு சொல்கிறார். அந்த இடத்துல முருகர் வரார், அப்படி மயில் ரூபமாக பாலசுப்ரமணியராக காட்சி கொடுக்குறார். அதனால தான் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற பாடல்களை வந்து ரொம்ப அழகாக திருச்செந்தூரில் அவர் வந்து பாடுறார். எத்தனை நொடியில் அவருடைய நோய் தீர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நொடிகளில் அவருடைய நோய் தீர்ந்து தான். எத்தனை நொடிகளில்? 3 நொடிகளில் அவருக்கு வந்து அந்த நோய் வந்து தீர்ந்தது. அதே மாதிரி சூரனை வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவகுரு வந்து வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய அற்புதமான இடமாக இந்த திருச்செந்தூர் இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல குருஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தட்சிணாமூர்த்தி சுவாமி ஆமை வாகனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அற்புதமான இடமாகவும் அந்த இடம் வந்து இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மேதா தட்சிணாமூர்த்தியாக காட்சியளிக்கக்கூடிய இடம். அதனால் செவ்வாய்க்குண்டான ஸ்தலமும் திருச்செந்தூராகவும், அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் குருவுக்குண்டான ஸ்தலமாக திருச்செந்தூர் அமைகிறது. குருவுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, குரு பார்த்தா கோடி நன்மை, கல்யாணம் ஆகிடும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் குருவுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. முருகப்பெருமான் என்ன பண்ணுறார்? தன்னுடைய அனுகிரகத்தை பார்க்குறார், குரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறது. அதனால் குருவுக்கு குருவாக இருந்து அனுகிரகம் செய்யக்கூடிய முருகனாக அந்த முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். அந்த முருகப்பெருமானுடைய கடலில் போய் ஃபஸ்ட்டு ஸ்நானம் பண்ணோம்னு சொல்லுவாள். ஈரனோட நேராக போய் நாளிக்கடலில் ஸ்நானம் பண்ணோம். முருகப்பெருமானுடைய வேல்னால் ஆன அற்புதமான இடம் அந்த நாளிக்கிணறு. ஒரே இடத்துல உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடமாக இருந்துருக்காங்க. மூவர் சமாதின்னு சொல்லுவாங்க. ஆறுமுக சாமி, அதே மாதிரி காசி சாமி, மௌன சாமி, இந்த 3 மூவர் சமாதியாக இருக்க அவர்களால தான் இந்த கோயில் வந்து உருவான அந்த அற்புதமான விஷயத்தை வந்து நம்மளால் பார்க்கப்படுகிறது. இது சாதாரண கோயில் கிடையாது. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா பௌர்ணமிக்கு பல லட்சோபலட்சம் பேர் அங்கே போய் அந்த கடலில் இருந்து நீராடி சுவாமியை தரிசனம் பண்ணி வேண்டி வணங்கி வேண்டுதல்லாம் நிறைவேறிடுச்சு சாமி. ஒரு 2 பேர் கண்ணு தெரியாமல் போயிருக்காங்க. அங்கே வயசானவா. அங்கே போன உடனே யாருக்கிட்ட பார்க்குறது என்ன பார்க்குறதுன்னு தெரில. ஒரு அர்ச்சகரை வந்து, பாட்டி எங்கே போனோம்? சாமியை தரிசனம் பண்ண போனோம். எனக்கு அதெல்லாம் ஏதாவது காசு இருக்குது, காசெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த கையில் வேணால் மடியில் துருண்டு கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதெல்லாம் வேண்டாம், நான் வந்தோடனே உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நேராக உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கு. சாமியெல்லாம் தரிசனம் பண்ணியிருக்கா. அவருக்கு லேசாக கண்ணு தெரியுது, லேசாக தெரியுது. அப்படியே பார்த்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டா. வெளில வந்த உடனே அந்த பாட்டிக்கிட்ட இருந்தால் காசுன்னு சொல்லி அந்த அர்ச்சகர்கிட்ட எடுத்து கொடுத்துருக்கா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீ என்னமோ பையில் வச்சுருக்கிய சாப்பாடு அதை கொடுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டார். கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கிளம்பி போனோடனே இதே அர்ச்சகர் தான் முன்னாடி வந்து நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி காசு இல்லைன்னு திருப்பி போயிட்டேன்னு சொன்னேன். திருப்பி அந்த அர்ச்சகருக்கு என்னமோ மனசு தோணிடுது, ஐயோ பாவம் அந்த பாட்டியை விட்டுட்டோமே. திருப்பி வந்து, பாட்டி உங்களுக்கு தான் லேசாக கண்ணு தெரியுது, சரி உங்களால் முடியல, காசு இல்லை, வேணா நான் வேணா கூப்பிட்டு போகிறேன், வாங்க எங்கள் பாட்டி மாதிரியே இருக்கேன்னு சொன்னேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் தான் கூப்பிட்டு போனேலே, இந்த பாருங்கள் பிரசாதத்தை கூட நான் வாங்கிட்டு வந்தேன், அது எங்கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டேலேன்னு ஒன்று அந்த அர்ச்சகர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுது. ஆஹா, முருகப்பெருமான் தான் கூட்டிகிட்டு போனார், நான் கூட்டிகிட்டே போகல, உங்ககிட்ட கேட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டேன், திருப்பி வந்தோம் நான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் பாட்டி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியோடைய இதுக்கு கூட இறைவன் வந்து காட்சி கொடுத்துருக்கார். அப்போ பாருங்கள், வேண்டும் வரத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய அற்புதமான முருகப்பெருமான். அப்போது இந்த மூவர் சமாதிக்கு போய் முருகரை வேண்டிக் கொண்டு அடுத்தது பார்த்துட்டாள்னா அந்த இடத்துல
பஞ்சலிங்க தரிசனம், சண்முகருடைய தரிசனம். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வள்ளி தெய்வான சந்நிதி அங்கே இருக்குது. எப்பவுமே முருகர்கிட்ட சொல்லி காரியமாகலைன்னா வள்ளி தெய்வான்கிட்ட சொல்லிட்டா காரியம் ஆகிடும்னு சொல்லிடுவா. அதனால் அங்கே வள்ளி தெய்வானை சந்நிதியை ரொம்ப சக்தி வாய்ந்த சந்நிதி. அந்த சந்நிதியில் பார்த்துட்டோம்னா சாம்பிராணி போடுவாள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதுகள்லாம் போய் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு. இன்னொன்று ரொம்ப விசேஷம், நம்மளாம் பயந்துன்னு இருப்போம் சனீஸ்வரர் பிடிச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. அந்த இடத்துலையே சனீஸ்வரரும் இருப்பார், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பைரவரும் இருக்கக்கூடிய அற்புதமாக. நம்ம எல்லாருமே சனீஸ்வர பகவானை பார்த்தா ஒரு பயம் வந்துடும். பெருமாளே ஐயோ என்ன எப்படி பிடிக்க போகிறளோ தெரியலையே, அடுத்து இப்போ இந்த ராசிக்குன்னு சொல்லியிருக்கா, அடுத்து 2.5 வருஷம் என் ராசிக்கு தானாட்டு இருக்கு அப்படின்னு பயந்துட்டு இருப்பானா. அங்கே பயப்பட வேண்டியது கிடையாது. நடராஜருக்கு பக்கத்திலேயே பார்த்துட்டோம்னா அந்த இடத்துல சனீஸ்வரர் இருப்பார், பக்கத்திலேயே ரொம்ப அழகாக பைரவர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பைரவரை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் சட்டுன்னு அனுகிரகம் பண்ணுவார். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சனீஸ்வரருடைய தாக்கத்தை போக நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தி. அந்த நடராஜருடைய சந்நிதிக்கு முன்னாடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மர். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மர் பூஜை பண்ண தன்னுடைய குலதெய்வமாகிய ஜக்கம்மா உடைய விக்கிரகங்கள்லாம் அந்த இடத்துல இன்னும் வச்சுருக்காரு. அதாவது திருச்செந்தூர் முருகன் நேவேத்தியம் ஆனதுக்கப்புறம் அந்த கோயிலேருந்து ஒரு மணி அடிப்பாங்க. மணி அடித்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டரில் இன்னொரு மணி அடிப்பாங்க. இன்னொரு 10-15 கோயிலில் இன்னொரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு மணி அடிப்பாங்க. அப்படி தாண்டி போன உடனே ஆஹா திருச்செந்தூர் கோயிலில் முருகப்பெருமானுக்கு நேவேத்தியம் ஆயிடுதுன்னு சொல்லிவிட்டு தான் சாப்பிடுவாராம். அந்த மாதிரி ரொம்ப பக்தி கொண்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மர் திருச்செந்தூர் சுவாமியை மாதிரி. அதனால தான் அவருக்கு போருக்கு அவ்வளோ வீரத்தை கொண்டு போயிருக்கார், அவ்வளோ சிறப்புகளை கொண்ட அந்த இடம். இன்னொன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மற்ற கோயில்களுக்கும் திருச்செந்தூருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதை பின்னாடி நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் கோயிலில் கல்யாண விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்கார். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த விநாயகர் பெருமான். அதாவது கல்யாணம் வேண்டி வணங்கக்கூடியவா அந்த விநாயகரை வேண்டினா போதும், உடனே சட்டுன்னு அனுகிரகம் தரக்கூடியவர். சூர சம்ஹார மூர்த்தியை வேண்டினா போதும், நினைச்சதை காப்பாற்றக்கூடியவர். மிகப்பெரிய மதுரைக்கு அடுத்தது மிகப்பெரிய விநாயகர் பெருமான் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. சூரனை வதம் பண்ணும்போது விநாயகப் பெருமான் முருகனுக்கு எந்த வகையெல்லாம் உதவி இருக்காருன்னு அந்த விக்கிரகத்தை பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவராக அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கார். ஜெயந்திநாத சுவாமி நம்ம காரியத்தை ஜெயித்து கொடுப்பார், நம்ம காரியத்தை வெற்றி பெற்று கொடுப்பார். இன்னொரு ஒரு பழக்க தோஷத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய பேர் என்ன அப்படின்னா சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஏன்னா எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர், ராஜாவாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானாக அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியறது. சரி, கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய பன்னீர் இலை பிரசாதத்துக்கு அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அந்த இடத்துல சூரனை வதம் பண்ணோன்னா மரத்திலிருந்து செடியிலிருந்து கொடிகள் முழுக்க முருகப்பெருமானுடைய காலிடத்தில் சந்தோஷப்பட்டு தான் நமஸ்கரணம் பண்ணிட்டு தான். அதனால தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் முருகப்பெருமான் கோயிலுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறது. அந்த தச்சுக்காரர்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய சிலையை ஆகா இது தங்க சிலையாக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டார். எடுத்துகிட்டு போகும்போது கடலில் எடுத்துகிட்டு போகிறாங்க, பெரிய சீற்றம் வருது. அந்த சீற்றம் வந்தோடனே இந்த சாமியை வச்சுருக்கங்காட்டி தான் இப்படி இருக்கோ என்னமோ, அவங்களுக்கு சாமின்னு தெரியல, ஏதோ பிரச்சனையாட்டிருக்குன்னு சொல்லிட்டு கடலில் தூக்கி போட்டுடுறாங்க. அப்படி கடலில் தூக்கி போட்டங்காட்டி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா அந்த சீற்றம் குறைஞ்சு தான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கனவுல முருகப்பெருமான் ரொம்ப வருஷமாக அந்த கடலுக்குள்ளே இருந்து வடமலையப்பர் அப்படிங்கிற கனவுல முருகப்பெருமான் தோன்றார். அதாவது நான் கோயிலில் இல்லை, எங்கே போய் பூஜை பண்ணிட்டு இருக்கா, நான் கடலுக்கு நடுவில் இருந்துட்டு இருக்கேன், என் கடலுக்கு நான் இருக்கிற இடத்துக்கு மேலே எலுமிச்சம்பழமும் மேலே கருடனும் பறக்கும், அதுதான் அடையாளம், நீ என்னை தூக்கிட்டு போனாராம். நேராக போய் பார்க்குறார், கடலுக்கு மேலே எலுமிச்சம்பழம் இருக்குது. கருடர் சுற்றுறார். உள்ளே போய் பார்த்த உடனே முருகப்பெருமானை கொண்டு கோயிலில் கொண்டு வைக்கிறாங்க. அந்த சண்முகருடைய முகத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், அவர் கடலில் விழுந்து மீன்கள்லாம் கொத்தி அதை எடுத்ததை நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இது அத்தனை விஷயங்கள்லையும் டச்சில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவா, ஆர்மி ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவா, அது அத்தனையிலையும் இப்பவும் இருந்துட்டு இருக்கு திருச்செந்தூர் கோயிலை பற்றி இருக்கக்கூடிய விசேஷங்கள். அதே மாதிரி ஆதிசங்கருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபமன்யு கூட சண்டை போட்டு அதனால் ஏற்பட்ட இதனால் அவருக்கு வந்த நோயை தீர்த்தங்காட்டி சண்முக பூஜங்கம், அதில் முருகப்பெருமானை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறார். எப்படி முருகப்பெருமானை வணங்கினா உடனுக்குடனே காட்சி தருவாருங்கிறத அற்புதமாக சொல்லி ஆதிசங்கர பகவத்பாதால் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தது ராமாயணத்துலேயும் இந்த கோயிலை பற்றி
கபாடபுரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சாதாரண கோயில் கிடையாது, இது வந்து கபாடபுரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல முருகப்பெருமானை எவரொருவர் தரிசனம் பண்ணுறாலோ அவளுக்கு என்னென்ன நோய் தீர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குஷ்ட நோய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோல் நோய், இது அத்தனையும் இந்த பன்னீரலை பிரசாத விபூதியில் தீர்க்கக்கூடிய மகத்துவமும் மருத்துவ குணமும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த முருகன்கிட்ட போய் பணம் வேண்டினா பணத்தை அருள பண்ணுவார். அதே மாதிரி எனக்கு வேறு ஏதாவது படிப்பு வேணும்னா படிப்பை கொடுப்பாராம். ஏன்னா அவருக்கு 6 கை இருக்குது, இந்தான்னு பிடிச்சிக்கோன்னு வரான். நமக்கு 2 கை, எதை வாங்கிறதுன்னு தெரியாமல் இப்படி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் முருகர்கிட்ட இருக்கக்கூடிய அவ்வளோ விசேஷங்கள். குமரகுருபருக்கு பேச்சு கிடைச்ச அற்புதமான இடம் என்னது? திருச்செந்தூர். குமரகுருபருக்கு பேச்சு கிடைச்ச அற்புதமான இடம். அதனால் அவர் வந்து கந்தர் கலிவெண்பா வந்து அந்த இடத்துல பாடியிருக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா முருகப்பெருமானுடைய ஸ்தலத்தில் நம்ம டெய்லி கேட்கக்கூடிய கந்த சஷ்டி, இந்த கந்த சஷ்டி திருச்செந்தூரில் 2ஆம் படை வீட்டில் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம். தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்து நீர் அணிய அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் ரொம்ப அழகாக இந்த ஸ்தலத்தை பற்றி பிரமாதமாக குறிப்பிடப்பட்டிருக்கார். அதே மாதிரி பார்த்துட்டாலும் இந்த கோயிலுடைய பெருமைகள் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி 1 நாள் பத்தாது, 2 நாள் பத்தாது, சொல்லிகிட்டே போகலாம். ஒருவேளை நேரமாச்சா என்னன்னு தெரியல. அதனால் இந்த கோயிலுடைய சிறப்புகள், திருச்செந்தூருக்கு யாரெல்லாம் போகிறாலோ அந்த கோயிலில் நான் சொன்ன மாதிரி பிள்ளையார், சத்ருசம்ஹாரமூர்த்தி, அங்கேருந்து நேராக வந்துட்டேன்னா சிவபெருமான், இப்படி எல்லா சுவாமியும் குடும்ப சமேதரராக தரிசனம் பண்ணக்கூடிய அற்புதமான இடமாக அந்த இடம். கடல், நிலம், மலை, இந்த 3ம் சேர்ந்த அற்புத சக்தி கொண்ட கோயில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருக்கோயில். இந்த நிகழ்வு எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அயனாவரம் பனந்தோப்பு ரயில்வே காலனி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்தை நமக்கு வந்து இங்கே இந்த நிகழ்வை வந்து நடத்துறதுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். எப்போவுமே நம்ம வந்து கலாட்டா மீடியாவிலேருந்து இந்த ஒரு நினைவு பரிசு கொடுத்தா அது வந்து கண்டிப்பாக நிலச்சி நிற்கணும். அவங்க மனசில் எப்போவுமே இவங்க வந்து இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிட்டோம். அதுக்காக மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவங்க வந்து ஒரு கிஃப்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு நினைவு பரிசு அப்பன் முருகனையே வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.